Some applications of trigonometry. இதில் exercise 9.1ல third sum பார்ப்போம். A contractor plans to install 2 slides for the children to play in a park. For the children below at the age of 5 years, she prefers to have a slide whose top is at a height of 1.5 meter and is inclined at an angle of 30 degree to the ground. Whereas for elder children, she wants to have a steep slide at a height of 3 meter and inclined at an angle of 60 degree to the ground. What should be the length of the slide in each case? ஸோ இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்டர் 2 ஸ்லைடு வைக்கிறார். ஒரு ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் 5 இயர்ஸ்க்கு, இன்னொரு ஸ்லைடு பார்த்தீங்கன்னா எல்டர் சில்ட்ரனுக்கு. இந்த 2 ஸ்லைடோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை கேஸ் 1 கேஸ் 2ன்னு எடுத்துப்போம். ஏஜ் ஆஃப் 5 இயர்ஸை கேஸ் 1ன்னு எடுத்துப்போம். அவங்களுக்கான ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ஏசி, இதோட ஹைட் இங்கே கொடுத்துருக்காங்க 1.5 மீட்டர். ஸோ இந்த இடத்துல ஏபியோட வேல்யூ 1.5 மீட்டர். இந்த ஸ்லைடோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஏசின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல இன்க்ளைன்ட் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி டு த கிரவுண்டா. ஸோ இந்த இடத்துல நமக்கு 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்கும். டீட்டா இங்கே இருக்கிறதுனால இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட், இது ஹைப்போடென்யூஸ். ஆக்சுவலாக இங்கே ஆப்போசிட் சைடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.5, ஹைப்போடென்யூஸ் அதாவது இந்த ஸ்லைடு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இருக்கிற இந்த 3 ரேஷியோஸில் எந்த ரேஷியோ வந்து ஆப்போசிட் ஹைப்போடென்யூஸ் இன்க்ளூட் ஆகுதுன்னு பாருங்க. சைன் டீட்டாவில் இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம சைன் டீட்டா யூஸ் பண்ணணும். ஸோ சைன் டீட்டா, டீட்டாவோட வேல்யூ 30. ஸோ சைன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏபி பை ஹைப்போடென்யூஸ் ஏசி. ஏபியோட வேல்யூ 1.5, சைன் 30 டிகிரி இதோட வேல்யூ 1/2. நம்ம ஏசியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஏசி எந்த பக்கம் அனுப்பிச்சிருவோம், அதே சமயம் இந்த 2 எந்த பக்கம் அனுப்பிச்சிருவோம். ஏசி இங்கே டிவிஷனில் இருக்கா, இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிகேஷன் வந்துடும். 1 × ஏசி ஏசி. அதே மாதிரி இந்த 2 இங்கே மல்டிபிகேஷன் போச்சுன்னா 1.5 × 2 3. ஸோ இந்த இடத்துல ஸ்லைடோட லென்த் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். நெக்ஸ்ட்டு கேஸ் 2 எடுத்துப்போம். கேஸ் 2 பார்த்தீங்கன்னா எல்டர் சில்ட்ரனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதோட ஹைட் 3 மீட்டர். இந்த இடத்துல இன்க்ளைன்ட் ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ இது ஆப்போசிட் சைடு, ஹைப்போடென்யூஸ் அட்ஜசன்ட். இங்கே ஆப்போசிட் கொடுத்துருக்காங்களா, நம்ம ஹைப்போடென்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம சைன் ரேஷியோ தான் யூஸ் பண்ணணும். ஸோ சைன் 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் PQ டிவைட் பை ஹைப்போடென்யூஸ் PR. இங்கே PQவோட வேல்யூ 3, சைன் 60யோட வேல்யூ √3/2. நம்ம PR வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள், இந்த 2 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா PR இந்த பக்கம் வந்துருமா, √3 PR, 2 3s are 6. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த √3 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா. இதை அப்படியே விடக்கூடாது, இதை ரேஷனலைஸ் பண்ணணும். இதை ரேஷனலைஸ் பண்ண இந்த √3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள். 6 × √3 6 √3, √3 × √3 3. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2 √3 கிடைக்குமா. ஸோ கேஸ் 2ல் லென்த் ஆஃப் ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 √3 மீட்டர். Next question number 4 பார்ப்போம். The angle of elevation of the top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower is 30 degree. Then find the height of the tower. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டாப் ஆஃப் த டவருக்கு கிரவுண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. அந்த டவர் அந்த பாயிண்ட்லேருந்து 30 மீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அதோட ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஏபியை ஹைட் ஆஃப் த டவர்னு வச்சுப்போம். பிசி வந்து கிரவுண்ட் லெவல். இந்த சின்ற பாயிண்ட்லேருந்து இந்த டாப் ஆஃப் த டவரோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி. இந்த பாயிண்ட் சி டவரோட ஃபோர்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 30 மீட்டர். டீட்டா இங்கே வரதுனால இது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட், ஹைப்போடென்யூஸ். இங்கே நம்மளுக்கு அட்ஜசன்டோட வேல்யூ 30 மீட்டர் கொடுத்துருக்காங்களா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் த டவர் ஏபி ஆப்போசிட் சைடு. தென் இந்த சம்மில் ஆப்போசிட், அட்ஜசன்ட் இது ரெண்டும் தான் இன்வால்வ் ஆகுதா. இந்த 3 ரேஷியோஸில் எங்கே நம்மளுக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட் மட்டும் வருது பாருங்கள், tan ரேஷியோவில் வருதா. ஸோ இந்த சம்மில் நம்ம tan ரேஷியோ யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். பிசி 30 மீட்டர். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் tan 30, ஏன்னா இங்கே டீட்டாவோட வேல்யூ 30. tan 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் ஏபி, அட்ஜசன்ட் பிசி. tan 30யோட வேல்யூ 1/√3. ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். பிசியோட வேல்யூ 30 மீட்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 30 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே டிவிஷனில் இருக்குது, மல்டிபிகேஷன் வந்துருமா. 30/√3 ஏபி. இது அப்படியே விடக்கூடாது, இதை நம்ம ரேஷனலைஸ் பண்ணணும். இதை ரேஷனலைஸ் பண்ணால் இந்த √3யை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 × √3 30 √3, √3 × √3 3. இது டிவைட் பண்ணிங்கன்னா 10 √3 கிடைக்குமா. therefore height of the tower 10 √3 மீட்டர். நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பார்ப்போம். A kite is flying at a height of 60 meter above the ground level. The string attached to the kite is temporarily tied to a point on the ground. The inclination of the string with the ground is 60 degree. Then find the length of the string assuming that there is no slack in the string. இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கைட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலேருந்து 60 மீட்டரில் பறந்துட்டுருக்கு. அந்த கைட்டை ஒரு ஸ்ட்ரிங் வச்சு டெம்பரரியாக ஒரு இடத்துல கிரவுண்ட் லெவலில் கட்டியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங் கிரவுண்ட் லெவலோட 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இருக்குது. தென் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கணும். அசியூமிங் தட் தேர் இஸ் நோ ஸ்லாக்னா, ஸ்ட்ரிங்னா யூஸ்வலாக இந்த மாதிரி பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கான டயக்ராம் வரைவோம். ஏ தான் கைட்டுன்னு வச்சுப்போம். இந்த ஏபின்றது என்னென்னா ஹைட்டு.
இந்த கைட் வந்து 60 மீட்டர் above the groundல இருக்கா. ஸோ ஏபியோட வேல்யூ 60. இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. டீட்டா இங்கே வரதுனால இது ஆப்போசிட் சைடு, இது ஹைப்போடென்யூஸ், இது அட்ஜசன்ட். இந்த ஹைப்போடென்யூஸ் என்னன்னா இதுதான் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த இடத்துல ஆப்போசிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹைப்போடென்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 ரேஷியோவில் எந்த ரேஷியோ வந்து ஆப்போசிட் ஹைப்போடென்யூஸ் இருக்குது பாருங்கள், சைன் டீட்டா ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம சைன் டீட்டா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏசி வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் சைன் 60, ஏன்னா டீட்டாவோட வேல்யூ 60, சைன் 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். இங்கே ஏபியோட வேல்யூ 60, சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2. நம்ம ஏசியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஏசி இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள், இந்த 2 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா √3 ஏசி இங்கே 60 × 2 கிடைக்குமா, 60 × 2 120. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த √3 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா 120/√3. நெக்ஸ்ட்டு ரேஷனலைஸ் பண்ணணும். ரேஷனலைஸ் பண்ணிங்கன்னா 120 × √3, 120 √3, √3 × √3 3. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 40 √3 கிடைக்குமா. தேர்ஃபோர் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் 40 √3 மீட்டர்.